ஹாய் ஹலோ வெல்கம் டு விஷ்ணுமதி சமையல். இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவள் விகடன் குக்கிங் ஷோவில் இந்த மஷ்ரூம் சமோசா நான் செஞ்சுருந்தேன். அங்கே வந்திருந்த ஜட்ஜ் ஷெஃப் தீனா சார் மஷ்ரூம் சமோசானா நிறைய பேர் ஸ்டஃபிங்கில் அதிகமாக மசாலா ஆட் பண்ணிடுவாங்க. பட் இந்த மசாலா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கடாயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்க போகிறேன். லைட்டாக இந்த மாதிரி வதங்கின பிறகு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அடுத்ததாக இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்க போகிறோம். நெக்ஸ்ட் இதில் 1 பேக்கெட் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். மஷ்ரூம் வதங்கின பிறகு நமக்கு எப்படி இருந்தாலும் சுருங்கி போயிடும். ஸோ ரொம்ப ஃபைனாக நம்ம சாப் பண்ண வேணாம். நான் கட் பண்ணியிருக்க சைஸில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பைசினஸ்க்கு 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ½ டீஸ்பூன் தனியாத்தூள், ½ டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம எண்ணெயிலே இதை வதக்கணும். தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். மஷ்ரூம்லேயே நமக்கு நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இப்போ ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது நல்லா சூடாறின பிறகு நம்ம சமோசாவில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சமோசா ஷீட் தான் எடுத்திருக்கேன். வீட்டில் எப்படி சமோசா ஷீட் செய்கிறதுன்னு ஆல்ரெடி என் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மைதாவில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை பேஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் உங்களுக்கு நல்லா அந்த சமோசா ஒட்டும் போது கரெக்டாக பேஸ்ட் ஆகும். ஸோ ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ சமோசா எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக மைதா பேஸ்ட்டு நான் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரஷ் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கூடும் இந்த சைட் ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்னர் எடுத்து இப்படி மடிக்கணும். நெக்ஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். அடுத்து இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் உள்ளே நமக்கு மசாலா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இதில் மஷ்ரூமை ஸ்டஃப் பண்ண போகிறேன். மஷ்ரூம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மேலே ஃபுல்லாக பேஸ்ட் அப்ளை பண்ணிடுறேன். சமோசா ஃபோல்ட் பண்ணுறதே ஒரு 3 to 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு 2 மெத்தட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அந்த சைட்லாம் பேஸ்ட் அப்ளை பண்ண பிறகு உள்ள மஷ்ரூம் ஸ்டஃபிங் வச்சுடுறேன். கரெக்டாக ஸ்டஃபிங் வச்சிட்ட பிறகு இந்த மாதிரி நம்ம இழுத்து இந்த சைடில் இந்த கார்னரை பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத இப்படி பேக் சைடில் எடுத்துகிட்டு போய் மடிச்சிடணும். பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட். இந்த கார்னரை அந்த சைட் பின்னாடி நம்ம திருப்பி மடிச்சிடணும். ஸோ நமக்கு சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அகைன் இன்னொரு ஷீட்டில் இந்த சைடு ஃபுல்லாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ இது வேறு ஒரு மெத்தடில் மடிக்கிறேன் நான். ஸோ கரெக்டாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பண்ண மாதிரி இந்த கார்னர் எடுத்து இப்படி மடிச்சிட்டு அகைன் ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எடுத்து இப்படி மடிச்சிடணும். ஸோ உள்ளே ஸ்டஃபிங் வச்சிடலாம்.
ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைட் ஃபுல்லாக நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிடணும். ஸோ ஈவன் ஸ்டஃபிங் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்ச பிறகு அந்த சைட் ஃபுல்லாக வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிட்ட பிறகு இப்படி ஃபோல்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக நான் வந்து ஃபோல்ட் பண்ண அந்த சமோசா ஷீட்டில் அந்த கார்னரை எடுத்து இந்த சைட் வச்சுருப்பேன். பட் இதில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்க்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெடி பண்ண சமோசாக்கும் இந்த சமோசாக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 2 மெத்தட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் இருக்க ஷீட்ஸ்லேயும் மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணி சமோசா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு. சமோசா ஆட் பண்ணிடலாம். கேஸ் வந்து கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் நமக்கு. அப்போ தான் சமோசா கருகாமல் நல்லா நமக்கு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக கிடைக்கும். டேஸ்ட் உண்மையாகவே அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்டஃபிங்கில் ஓவராக மசாலா ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம வந்து மசாலா இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு அதை சைட் திருப்பி விடுறேன். பாருங்கள், 2 சைடும் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. பார்க்கவே நல்லா எப்படி கோல்டன் கலரில் இருக்குது. ஃபைனலாக நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் சமோசா ரெடி. மறக்காமல் நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் நீங்களும் மஷ்ரூம் சமோசாவை உங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் விஷ்ணுமதி சமையல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.